ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பும் 1/4 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2-3 டைமு வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது ஒரு 2 மணி நேரம் ஊறணும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதுலேயே வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 2 வரமிளகாய் இது கூடயே போட்டு ஊற வைக்க போகிறேன். நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை அரைச்சி குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்புலாம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக பூண்டு, நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற அந்த வரமிளகாய், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு சுற்று விட்டு மிக்ஸியை எடுத்து வச்சுட்டு ஊற வச்ச பருப்பையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு தரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் தண்ணி விட்டுலாம் அரைக்க வேண்டாம், நம்ம பருப்பு ஊற வச்சதுனால அந்த தண்ணியே போதும். ஸோ அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்திருக்கேன், அப்புறம் பூண்டு சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா நம்மளுக்கு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க நல்லா. பாருங்கள், இதில் உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துனிங்கன்னா போதும், இல்லாட்டி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். உப்பு சேர்த்துனோடனே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒரு சின்னதாக ஒரு உருண்டை அளவுக்கு செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இது மாதிரி சின்ன சின்ன பாலாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிட்டுருக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இப்படியே விட்டோம்னா கரிஞ்சு போயிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்குவாங்க. அப்புறம் எப்பயும் போல் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது இவ்வளோ சேர்த்திக்கோங்க. குழம்புத்தூள் சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலாலாம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்த அந்த மாவையும் இது கூட சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம இது சேர்த்து வதக்கும்போது நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் புளி தண்ணி இதில் சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணி இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இது நல்லா ஒரு வாட்டி கலந்து ஒரு கொதி வரட்டும். நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்காக ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன்.
இது அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும்தான். பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவே சேர்த்திக்கோங்க. நல்லா வெந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிரும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. நம்ம உருண்டையெல்லாம் போட்டு வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கெட்டியாயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் குழம்பு நல்லா 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் இது கூட சேர்த்திக்கலாம். ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா அந்த உருண்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி கூட எடுத்து வச்சு லாஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். பட் வந்து நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம், உடஞ்சி போகாது, கரைஞ்சி போகாது உருண்டை. குழம்பு நல்லா கொதிக்கும்போது நம்ம அந்த உருண்டையை சேர்த்திக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து சேர்த்திக்கோங்க, ஒவ்வொன்றா சேர்த்திக்கோங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திக்க வேண்டாம், கரைஞ்சி போயிடும். ஸோ ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து வேலையும் கம்மியாகும். தனியாக இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறத விட இதில் வந்து சேர்த்தி அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா முடிஞ்சிடும். குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. உருண்டையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். எப்போவும் சாம்பார், புளிக்குழம்பு அது மாதிரி செய்கிறத விட இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. குழம்புமே நல்லா திக்காயிருச்சு ஆறுனதுக்கப்புறம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. ஸோ பாருங்கள் சூப்பராக நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான ரைஸ் கூட நீங்கள் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாக நீங்கள் பொரியல் செய்யவே வேணாம், நீங்கள் அந்த உருண்டையவே வச்சு தொட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் பருப்பு உருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த உருண்டை உள்ளே அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.